la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த 2025 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த 2025 காடாறு மாதம் நாடாறு மாதம்னு சொல்கிற மாதிரி ஒரு விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு 2025 ஏற்கனவே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வாங்கலாம், அது வாங்கலாம், எது வாங்கலாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் கடன் ஏற்படும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. மேஷ ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையும் சார்? இந்த 2025 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு இருப்பதும், 12ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனியும், 2ஆம் இடத்துல குருவும் இருந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் இவங்களுக்கு இப்படி இருக்குது. ஆனால் 29/3/2025 3 கிரகங்களும் மாறிடுது. மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கும், கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கும் போகிறாங்க. அதே மாதிரி குருவும் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றங்கள், அதிக வருமானம் தரக்கூடிய, மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய புதிய ஒரு இடத்துக்கு போவாங்க. இது வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன சார், எனக்கு ரெக்கக்னேஷன் வரல, நான் பணத்தை கூட விடுங்க சார், பணம் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலையில் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமையும், அதே நேரத்தில் புதுமையான வேலையில் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அற்புதமான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் நிறைய இருக்கும். விரயங்கள்னால் உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுப விரயங்களாக இருக்கும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, கார் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது. நிறைய தடைகள் திருமணத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த தடை போகும். அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தாங்கன்னா பெரிய வீடு கட்டலாம் அப்படின்னு சுப பலன்கள் நடக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறவங்களுக்கு இந்த ஆண்டு கைக்கு மேலே பலன்கள் கிடைக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த குரு 3ஆம் வீட்டுக்கு போகும்போது, நான் படிக்க போனேன் சார், அங்கே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வேலையே வீசா கிடைக்கும். இப்போ அப்போன்னு சொல்லிட்டு இருந்த வீசா வந்துடும். ஆனால் இந்த 2025 காடாறு மாதம் நாடாறு மாதம்னு சொல்கிற மாதிரி ஒரு விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி இருக்குது. முதல் 4 மாதங்கள் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே தலைகீழாக இருக்கும். ஆகவே மேஷ ராசிக்கு இது நல்லா இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நிறைய பரிகாரங்கள் நம்ம எல்லா டிவிலையும் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன கிரகங்களுடைய ஸ்திதின்னு தெரிஞ்சு தான் பரிகாரங்கள் சொல்லணும். இல்லைனாலும் ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா நினைத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? ரிஷபராசி நேயர்களுக்கு 2025 ஜென்மத்தில் குரு இருக்கார். ஏற்கனவே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ என்ன தெரியுங்களா கேட்குறாங்க, ஜாபில் எனக்கு இடமாற்றம் வந்துடுமா, நான் ஒரு சின்ன தொழில் பண்ணுறேன் சார், அந்த தொழிலில் எனக்கு நல்ல வருமானம் வருமா? கண்டிப்பாக வரும் சார், கவலைப்படாதீங்க சார். ஜென்மத்தில் குரு இருக்காரு, எனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா 4 மாதம் தானே. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் மாறுறாங்க. அப்போ குரு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி வந்துடுறார். 9ஆம் இடத்துல ராகு போகிறார். அதனால் உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்குறது, ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒரு தொழிலை பெருக்கிறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி ப்ரமோஷன் ரொம்ப நாளாக வராமல் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும்.
ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், பேர் சொல்லக்கூடிய நல்ல மேலதிகாரிகள் வருவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்து கடன் அடையும். தீராத வியாதி இருந்ததுன்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மருந்தில் வந்து உடல் ஆரோக்கியம் வரும், திருமணம் கூட கைகூடும். ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல கோல்டன் பீரியட் சார் சொல்கிறத விட ஒரு கல்யாணம் தடைப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ அவங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, நான் வீடு கட்ட முடியல சார், கடகாலெலாம் போட்டேன், அதே மாதிரி எவ்வளோ வீடு பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே செட்டில் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும். வாகனங்கள் அமையும், புதிய புதிய வாகனங்கள். பழைய வாகனம் இப்போ 2 வீலர் வச்சுட்ருக்கார், அவர் வந்து 4 வீலர் வாங்கலாம். 4 வீலர்லேயே ஒரு கார் வச்சுட்ருக்கார், அந்த வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னா பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம். அப்படி இவங்களுக்கு நிறைய இது வாங்கலாம் அது வாங்கலாம் எது வாங்கலாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் கடன் ஏற்படும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எனக்கு பண வசதி வருமானம் வரும், ஏன்னா உங்களுக்கு குரு மாற போகிறார். அதனால் அதுக்கு உண்டான இஎம்ஐலாம் நீங்கள் கட்டிடுவீங்க. இருந்தாலும் கடன் சுப கடன், விரயம் சுப விரயம் இது ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் காட்டில் மழை தான் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி போங்க. அந்த இரவு நேர பயணம், அந்த 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. நான் வந்து தண்ணியில் போட்டிங் போகிறேன் சார், அது போகிறேன் இது போகிறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சார்? பொதுவாகவே 2025 இவங்களுக்கு வந்து நல்ல உத்தியோக உயர்வு, செய்கிற தொழிலில் மேன்மை இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த கோபத்தை விடணும், முன்கோபம். நான் பிடிச்ச முசலுக்கு முனைக்கால் அப்படிங்கிற அந்த முன்கோபத்தை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சார் நீங்கள் தான் ஏற்கனவே கண்டகச்சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி எல்லாம் பார்த்துட்டிங்களே சார், அதில் அனுபவம் உங்களுக்கு இனி வேண்டாமா? அதில் ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் 2025 விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகிற ப்ரமோஷனு, செய்கிற தொழிலில் மேன்மையே, இடமாற்றம், தொழில் மாற்றம், அதனால் நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறது, அதனால் உங்களுக்கு வந்து வருமானங்கள், மன நிம்மதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய வரும். எப்போவுமே உங்களுக்கு மன நிம்மதி இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், அதுதான் உண்மையான காரணம். அடுத்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்திங்க. ஏன்னா சுப செலவு நிறைய நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கடன் நிறைய வரும். இந்த கடன் நிறைய வந்ததுன்னா இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க? 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கிறதும், 2ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதும் கொஞ்சம் விரைய காலமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் சார், எனக்கு ஏதாவது விசா கிடைக்குமா, லண்டன் போகலாமா, இல்லை நான் அமெரிக்கா போகலாமா அப்படின்னா அரசாங்க ரீதியாக நமக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளோ இருந்தாலும், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில சாதகமான அறிவிப்புகள் வரும். அதனால் அவங்களுக்கு வந்து சில லூப் ஹோலில் அந்த ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிக நிதானமாக பொறுமையாக ஆலோசனை செய்து இந்த காரியங்களை நகர்த்தினால் 2025 ஒரு பொன்னான காலமாக இருக்கணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போயிட்டு அம்மனுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, அதில் பன்னீரும் பாலும் வாங்கி கொடுங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் உடனே எங்கள் அம்மாவை அனுப்பட்டுமா சார், என் ஒய்ஃப் அனுப்பட்டுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் போய் உங்கள் பலனை அதிகமாக வேணும், அதிகமான லாபம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சுப பலன் வேணும்னா நீங்கள் போய் உங்கள் பலனை செஞ்சுட்டு வாங்க. பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா பலன் கை மேலே கிடைக்கும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். சிறப்பாக சொன்னீங்க சார். கவலைப்படாதீங்க, எது எப்படி இருந்தாலும் சுப பலன்களாக இருந்தாலும் சரி, அசுப பலன்களாக சரி, உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதசை நடக்குது, நீங்கள் என்ன பாதம், கிரகஸ்திதிகள் என்ன, அந்த தசா பற்றி உங்களுக்கு உச்சமாக நீச்சமாக சுபமாக அசுபமாக தெரிஞ்சு தான் பலன் சொன்னோம்.
ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த நியூ இயரில் ஒரு வழி இப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை தர்ற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். அதனால் இது நான் சொல்லியிருக்கேன். அப்படியே சில பேருக்கு நான் சரியாக இந்த வருஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அவன் இருக்க எனக்கென்ன கவலை. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.